வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 6th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய டேர்ம் 2 உடைய ஃபர்ஸ்ட் லெசன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹீட். ஸோ இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. One day in 1922 the air temperature was measured at 59 degrees Celsius in the shade in Libya, Africa. So ஒரு நாள் 1922 இயர்ல 1922 1922வது வருஷம் ஒரு நாள் வந்து ஏருடைய டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க எவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 59 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அளவுல வந்து இருந்திருக்கு. எங்கேன்னா லிபியா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய லிபியாங்கிற பிளேஸ்ல இருந்திருக்கு. The coldest temperature in the world was measured in the Antarctic continent. It was approximately -89 degrees Celsius. So இது வரைக்கும் வந்து ரெக்கார்ட் ஆனதுலயே கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் எங்க அப்படின்னா அண்டார்டிக்ல இருக்கக்கூடிய அந்த கண்டம், அந்த கான்டினென்ட்ல தான் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளவு அப்படின்னா -89 டிகிரி செல்சியஸ்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் மைனஸ் சைன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் இல்லைங்களா. ஸோ வாட்டருடைய ஃப்ரீசிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் ரெண்டையுமே 0 டிகிரின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வாட்டரிங்கோட பாய்லிங் பாயிண்ட் அண்ட் வேப்பரைசேஷன் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போகும் பொழுது அதை வந்து நம்ம மைனஸ் சிம்பிள்ல வந்து சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது -89 டிகிரி செல்சியஸ் வந்து இருந்திருக்குது. ஸோ 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறதே வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் ஐஸ் கட்டி ஆயிடும்னா -89 டிகிரி செல்சியஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஹியூமன் பாடியுடைய நார்மல் டெம்பரேச்சரே நம்ம வந்து 37 டிகிரி செல்சியஸ் தான் வந்து சொல்லுவோம். ஸோ அது இல்லாம காத்துல வந்து 15 to 20 செல்சியஸ் அப்படிங்கிறது போகும் பொழுதே காத்தோட மாய்ச்சர், ஏரோட மாய்ச்சர்ங்கிறது 50 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் பொழுதே நம்ம வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். அடுத்த பாக்ஸ் பாருங்க. ஹீட் அண்ட் இன்டர்னல் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சாலிட்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதாவது எல்லா பொருளுமே வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுமே வந்து மேட்டரால ஆனதுதான். ஸோ மேட்டர்னு இந்த இடத்துல எதை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம்னா பார்ட்டிகல்ஸ், குட்டி குட்டியா இருக்கக்கூடிய அந்த துகள்கள், பார்ட்டிகல்ஸ் தான் வந்து நம்ம மேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது சாலிட்ல இருக்கக்கூடிய துகள்கள், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பேக்கடா இருக்கும் அப்படின்னா டைட்லி பேக்கடா இருக்கும். ஸோ இங்க பாருங்களேன், எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து நெருக்கமா ரொம்ப க்ளோஸா வந்து இருக்கு இல்லைங்களா. டைட்லி பேக்கடா, க்ளோஸ்லி பேக்கட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே. இதுவே லிக்விடாக இருந்தால், லிக்விட்ஸ் பாருங்களேன், லிக்விட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 வந்து இருக்கும். சாலிட் அளவுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாங்க. லிக்விட்ஸ் வந்து கொஞ்சம் கேப்பிட்டு தான் அவங்களோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பேக் ஆயிருக்கும். இதுவே கேஸ்க்கு லிக்விடை விடவுமே இன்னுமே வந்து அவங்க அந்த ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப் அப்படிங்கிறது ரொம்பவுமே தாராளமாவே இருக்கும். நல்லா லூஸ்லி பேக்கடா வந்து இந்த கேஸ் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். When substances are heated, the vibration and movement are increasing. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து ஹீட் கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கிறக்கு ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வைப்ரேஷன் நடக்கிறக்கு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ்குள்ள அந்த கேப் அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாருங்களேன், ஒரு பொருள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் ஹீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து க்ளோஸ்லி பேக்கடா இருக்குங்களா. நான் ஹீட் கொடுக்கும் பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு நடுவில் கேப் அப்படிங்கிறது வருது பாருங்களேன். ஸோ கேப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ இது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல் தான் ஃபர்ஸ்ட் ஹீட் ஆகும். அது ஹீட் ஆகும் பொழுது அது வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகி ஒன்னோட ஒன்று வந்து டக்குன்னு பக்கத்துல வந்து முட்டி முட்டி அந்த வைப்ரேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டிகல் ஹீட் ஆச்சு, அடுத்து இந்த ரெண்டையும் வைப்ரேட் பண்ணி வைப்ரேஷன் மூலமா வந்து ஹீட் பண்ணுச்சு. ஸோ இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அடுத்த 3 பேரை வந்து வைப்ரேட் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் வைப்ரேஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஹீட் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். So பாருங்க, this vibration is transferred to one molecule to another and hence heat flows. அடுத்தது, நீங்க ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்றீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஐஸ் கியூப்ஸே எடுத்துக்குவோம். ஐஸ் கியூப்ஸ் வந்து இருக்குன்னா அது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கும். அதை ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? லிக்விடாக மாறும். திருப்பி அந்த லிக்விட மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அது வந்து அப்படியே வந்து வேப்பரைஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? அப்படியே தண்ணியெல்லாம் வந்து வேப்பரைசேஷன் மூலமா வந்து ஆவியாகி மேல போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் வந்து எடுத்துக்கிறீங்க, ஐஸ் கியூப்ஸ். ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த மாதிரி நெருக்கி பிரசென்ட் ஆயிருக்கும் இல்லைங்களா? டைட்லி பேக்கடா இருக்குங்களா? நீங்க ஹீட் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த கேப் வந்து மூவ் ஆகிறக்க ஆரம்பிக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகும், கேப் வந்து விழுகிறக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு கேப் வந்ததுக்கு அப்புறமா அது லிக்விடா மாறக்க ஆரம்பிச்சிருது. திருப்பியும் நீங்க இன்னும் ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அடுப்பு ஆஃப் பண்ணவே இல்லை, அப்ப அந்த ஹீட் போய்கிட்டே தான் இருக்கு. அப்ப இன்னும் பார்ட்டிகல்ஸ் நல்லாவே மூவ் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ப அது வந்து கேசியஸ் ஸ்டேட்க்கு வந்து போகிறக்க ஆரம்பிக்குது. இப்படிதான் சாலிட் டு லிக்விட், லிக்விட் டு கேஸ் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி வந்து தூரமா கிட்ட இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது லைட்டா விலகி போகுது இல்லைங்களா? சோ இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டிப்பா வந்து நல்லா லிசன் பண்ணணும். என்னன்னா, அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் தான் வந்து அதிகமாகிறதும் கம்மியாகிறதும் நடக்குதே தவிர, கேப் இன்க்ரீஸ் ஆகும் அல்லது டிக்ரீஸ் ஆகுமே தவிர, சோ இப்ப நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா இந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ இப்ப இந்த பார்ட்டிகலை நீங்க வந்து கூல் பண்றீங்க, கூலிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போறீங்கன்னா அப்ப இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நெருக்கி வந்துடும். திருப்பியும் ஹீட் பண்ணா எக்ஸ்பேண்ட் ஆகும், அதே வந்து கூலிங் கொடுத்தீங்கன்னா கண்ட்ராக்ட் ஆகும், அதாவது சுருங்கும். இதுதான் நம்மளுடைய ரூல்ஸே. சோ இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலயும் நம்ம நல்லா நோட் பண்ணி பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த இடத்துல கேப் மட்டும்தான் வந்து சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுதே தவிர அந்த பார்ட்டிகல்ஸோட கவுண்ட்ல எந்த ஒரு சேஞ்சுமே வந்து நடக்கல. சோ நம்ம வந்து மாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட்னு பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம். சோ அப்ப நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த இடத்துல பார்ட்டிகல்ஸோட கவுண்ட் ஏறாததுனால கண்டிப்பா அந்த இடத்துல அதோடைய மாஸ், அதாவது அதோடைய நிறை, அந்த பொருளுடைய நிறையில எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினும் கூட. நம்ம ஒரு பொருளுக்கு வந்து ஹீட் கொடுக்கும் பொழுதோ அல்லது வந்து ஹீட் அதுல இருந்து எடுக்கும் பொழுதோ, ஹீட் கெயின் பண்ணும் பொழுதோ அல்லது ஹீட் ரிமூவ் ஆகும் பொழுதோ அந்த பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் வந்து மாஸ் என்னவா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதோட மாஸ் வந்து கண்டிப்பா வந்து அந்த மாஸ்ல ஏற்படக்கூடிய சேஞ்ச் அப்படிங்கிறது ஜீரோவா தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் எப்படி இருந்தாங்களோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களோட மாஸ் அப்படியே தான் இருக்கும். பார்ட்டிகல்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கிறது கிடையாது. அடுத்த பாக்ஸ் பார்க்கலாம். அடுத்தது இங்க கீழே ஒண்ணு இருக்கு பாருங்க. Water flows when there is a difference in the levels of water in different places. The temperature of an object is like the water level. It determines the direction in which heat will flow. சோ நம்ம இந்த அருவி எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, ஃபால்ஸ் எல்லாம், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? வாட்டர் ஃபால்ஸ் என்ன ஆகும்? மேல இருந்து கீழே வந்து தண்ணி அப்படிங்கிறது வந்து விழுகும். சோ அப்போ உயரமான மட்டத்துல இருந்து, ஹை ரீஜியன்ல இருந்து லோ ரீஜியனுக்கு வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்குது இல்லைங்களா? சோ அதே மாதிரிதான் ஹீட்டும் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ்ல இருந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிற சப்ஸ்டன்ஸ்க்கு தான் வந்து ஹீட் ஃப்ளோ அப்படிங்கிறது நடக்கும். அந்த ஹீட் டிரான்ஸ்ஃபர்ங்கிறது நடக்கும். கம்மியா இருக்கிறவங்க கிட்ட இருந்து அதிகமா இருக்கிறவங்களுக்கு போகாது. சோ இப்போ ஒரு ரெண்டு பொருள் வந்து கன்சிடர் பண்ணிக்குவோம். சோ இங்க வந்து 50 டிகிரி செல்சியஸ் இருக்கு, இங்க 40 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னா இங்க இருக்கிற ஹீட் தான் வந்து, இது ரெண்டும் கான்டாக்ட்ல இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. அப்ப இங்க இருக்கிற ஹீட் தான் இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோவாக ஆரம்பிக்குமே தவிர இந்த 40ல இருந்து 50க்கு போகுமான்னு கேட்டா நோ, போகாது. சோ அப்போ எப்பவுமே ஹை டெம்பரேச்சர் ரீஜியன்ல இருந்துதான் லோ டெம்பரேச்சர் ரீஜியனுக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்பர் ஆகும். லோல இருந்து ஹைக்கு போகாது அப்படிங்கறத மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Glassware used in kitchen and laboratory are generally made up of borosilicate glass, அதாவது pyrex glass அப்படின்னு சொல்லுவாங்க. The reason is that the borosilicate glass do not expand much on being heated and therefore they do not crack. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நார்மலா யூஸ் பண்ற கண்ணாடியை வந்து கிச்சன் யூட்டன்சில்ஸ்க்கோ அல்லது அந்த லெபார்டரியில யூஸ் பண்ற கிளாஸோ, நம்ம கிச்சன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற கிளாஸோ வந்து நார்மலான கிளாஸ் கிடையாது. அது வந்து போரோசிலிகேட் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான கிளாஸ்னால வந்து மேட் ஆயிருக்கும். ஸோ அதை வச்சுதான் மேக் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து அந்த இடத்துல போரோசிலிகேட் யூஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஹீட் கொடுக்கும் பொழுதும் நம்மளோட கண்டிஷனே ஹீட் கொடுத்தா பொருள் எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்ன்றதுதான். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கிராக் விழுகுங்களா? ஸோ அப்போ இது வந்து ஹீட் கொடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து கொஞ்சமா தான் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதிகமா எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல கிராக் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரேரா தான் நடக்கும். அப்படின்றதுனாலதான் போரோசிலிகேட் கிளாஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம்.
அடுத்தது இங்க கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்குது பாருங்க. Heat is the total kinetic energy of constitution particles of objects. ஸோ ஹீட் அப்படிங்கிறது டோட்டல் கைனோட்டிக் எனர்ஜி. இதுவே டெம்பரேச்சர்னா ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது மட்டும் நீங்க அந்த டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ டெம்பரேச்சர்னா ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி, ஹீட்னா டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் நம்ம கெல்வின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ SI யூனிட் ஆஃப் ஹீட் அப்படிங்கிறத ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னா இம்பல்ஸ் TNPSC அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.